ஏன்னா நிஜமாவே அது என்கிட்ட இல்லை என்று கிண்டலாக பேசினார் கேசவன். சார், நான் முதல்ல சொன்னதை நீங்கள் கவனிக்கலையா? நான் உங்களை காப்பாற்ற தான் வந்திருக்கேன், ஹரிஷ் அழுத்தமாக கூற. இதை என்ன நம்ப சொல்கிறியா? உன்னோட வயசு, என் அனுபவம், டாப் 10 ஆர்கனைசேஷன் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க எதுக்காக ஒன்று அனுப்பியிருக்காங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவர் மீண்டும் நம்பாமல் பேச, உங்கள் பேத்தி மோனிஷா என் கூட தான் வந்திருக்கான்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா என்று சிரித்து கொண்டே கேட்டான் ஹரிஷ். ஒரு நிமிடம் அந்த இடமே அமைதியில் மூழ்க, திடீரென கோபத்துடன் நிமிர்ந்த கேசவன், நீ என்ன சொல்ற? என் பேத்தி என்ன பண்ண? அவ தலையில் இருக்கிற ஒரு முடியத்தோட நினைச்சா கூட நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று அந்த நிலையிலும் ஒரு சிறுத்தை போல சீறினார். இல்லை சார், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன ஹரிஷ் ஏதோ சொல்ல வர. என் பேத்தியோட பேரை சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணணும்னு நினைக்காத. என்ன நடந்தாலும் அந்த கன்சாலிடேஷன் ஃபார்முலா பற்றின எந்த விஷயத்தையும் என்கிட்ட இருந்து வாங்க முடியாது என்றவர் கோபத்துடன் அந்த சங்கிலிகளை அசைக்க முயற்சிக்க, அது ஒன்றோடொன்று உரசி பயங்கரமாக சத்தம் எழுந்தது. அவை ரொம்ப இறுக்கமாக கட்டப்பட்டு இருந்ததால் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. அச்சோ, அவசரப்படாதீங்க சார், இந்த சத்தம் வெளியில் கேட்டால் யாராவது வந்துடுவாங்க, அப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் மாட்டிக்குவோம் என்று அவரை அமைதிப்படுத்திய ஹரிஷ், இந்த குடும்பமே இப்படிதான் போல, எதுக்கெடுத்தால் அவசரம், இவரும் அந்த மோனிஷா மாதிரியே தான் அவசர குடுக்கியா இருக்காரு என்று மனதிற்குள் சலித்து கொண்டான். இங்கே பாரு, உன்னை லாஸ்ட்டாக வார்ன் பண்ணுறேன். என்னால் இங்கிருந்து தப்பிச்சு வர முடியாட்டியும் மோனிஷாவுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா என்னோட அமைப்பை சேர்ந்தவங்க உன்னை துண்டு துண்டாக வெட்டி போட்டுருவாங்க. கேசவன் மிரட்ட, ஒரு நிமிஷம் நிறுத்துறீங்களா சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பேத்தியை நான் எதுவுமே பண்ண போகிறது இல்லை. இன்ஃபேக்ட் அவள் ஹெல்ப் கேட்டதுனால தான் நான் உங்களை பார்க்கவே வந்தேன். அப்புறம் என்ன நடந்தாலும் உங்கள் அமைப்பை சேர்ந்தவங்களோட விரல் நுனி கூட என் மேலே படாது என்று உறுதியான தோணியில் சொன்னான் ஹரிஷ். அவர் நம்பிக்கை இல்லாமல் அவனை பார்க்க, இதை பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்ற ஹரிஷ் விக்டர் கொடுத்த இன்ஃபினிட்டி சிம்பல் போட்ட ஐடி கார்டை எடுத்து காண்பித்தான். இது 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 எப்படி உன்கிட்ட? அப்போ நீ தான் சென்னை பிரான்ச்சோட அந்த நியூ ஹெட்டா என்று கண்கள் விரிய கேட்டவரை புன்னகையுடன் பார்த்தான் ஹரிஷ். அவன் வைத்திருந்த இன்ஃபினிட்டி பார்மாசிட்டிகல்ஸ் ஐடி மிரியட்ஸ் அமைப்பைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக வழங்கப்படுவது. அதிலும் அந்த ஐடியின் கலரை வைத்து அவர்கள் எந்த பதவியில் இருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். இது அவர்களுக்குள்ளாக இருக்கும் சீக்ரெட் கோடு. ஹரிஷிடம் இருந்த ஐடி கார்டு பிரான்ச் ஹெட்டுகளுக்கு கொடுப்பது. அதை வைத்துதான் அவர் கண்டுபிடித்தார். சென்னை பிரான்ச்சுக்கு புதிய ஹெட் நியமிக்கப்பட்டதை அவர் கேள்விப்பட்டிருந்தாலும் பிஸியாக இருந்ததால் அவரால் நேரில் போய் சந்திக்க முடியவில்லை. அது ஹரிஷ் தான் என்று தெரிந்தவுடன் அவரால் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை. இவ்வளவு வயது குறைவான ஒருவனை அவர் எதிர்பார்க்கவில்லை. அப்பாடா, ஒரு வழியா இப்போவாது புரிஞ்சிட்டிங்களே. ஆமாம், நான் தான் அந்த ஹெட்டு. அப்புறம் நானும் விக்டரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, அன்றைக்கி குமரன் குடும்பத்தில் ஏழை நடந்தப்போ உங்கள் உயிரை காப்பாற்றினது நான் தான். ஆனால் நீங்கள் மயக்கத்தில் இருந்ததுனால என் முகத்தை பார்த்துருக்க மாட்டீங்க. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு என் மேலே சந்தேகம் இருந்தால் இதையும் பாருங்கள் என்றபடி ஹரிஷ் இன்னொரு பொருளை எடுத்து காண்பிக்க, கேசவனின் முகம் வாழ்க்கையின் உச்சக்கட்ட அதிர்ச்சியை வெளிப்படுத்தியது. அதை பார்த்து முகமெல்லாம் வேர்க்க நம்ப முடியாத பயத்துடன் கூறிய கேசவன், இந்த இன்ஃபினிட்டி பெண்டன்ட் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு என்று கேட்டார். இது என்னோட குரு என்கிட்ட கொடுத்தாரு. இப்போ உங்களால் என்ன நம்ப முடியுதா? ஹரிஷ் கேட்க கேசவன் இன்னும் அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை. இந்த பெண்டன்ட் எங்களோட டெப்டி லீடர், அதாவது துணைத் தலைவரோட அடையாளம். இது உங்ககிட்ட இருக்குன்னா அதுக்கான மரியாதையை நான் கொடுத்தாகணும். உங்களை சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் துணைத் தலைவரே என்று சம்பிரதாயமாக பேசிய அவர் குனிந்து மரியாதையுடன் அவனை வணங்க முயற்சித்தார். ஐயோ, இதெல்லாம் செய்யாதீங்க, நான் தான் சொன்னேன்ல இது என்னோட குருவுக்கு சொந்தமானதுன்னு, அதனால நீங்க என்ன ஹரிஷ்னே கூப்பிடுங்க என்றவன் அந்த ஐடி கார்டையும் பெண்டன்ட்டையும் தன் பாக்கெட்டில் பத்திரமாக வைத்துக் கொண்டான். இப்போ என்ன நம்பி வருவீங்கல்ல, இதுக்கு மேல நம்ம லேட் பண்ணக்கூடாது அவசரமாக சொன்ன ஹரிஷ் தன்னுடைய நைட் டாகர் கத்தியை வைத்து அந்த இரும்பு சங்கிலிகளை நொடியில் வெட்டினான். சாரி ஹரிஷ், இப்போதான் எனக்கு எல்லாமே ஞாபகம் வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் பேத்தி உன்னை பற்றி சொன்னான். நான் கூட உன்னை சந்திக்க ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஆனால் இது இப்படி நடக்க வேண்டியிருந்திருக்கு. அப்புறம் அன்னைக்கு என்னோட உயிரை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி என்றவர் லேசாக சிரித்துவிட்டு, இப்போ திரும்பவும் நீ தான் உயிரை காப்பாற்றியிருக்க, அதுக்கும் சேர்த்து தேங்க்ஸ் என்றார். ஓகே சார், அதெல்லாம் நம்ம வெளியே போய் பேசிக்கலாம். மோனிஷா நமக்காக வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ நம்ம ரொம்ப லேட் பண்ணக்கூடாது. உங்களால் எந்திரிச்சு நிற்க முடியுமா கேட்டபடி அவர் எழுந்து நிற்க உதவினான் ஹரிஷ். இல்லை ஹரிஷ், என்னால் உங்கூட வர முடியும்னு தோணலை. டாப் 10 ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க எனக்கு தசை முடக்கு டேப்லெட் கொடுத்து கட்டாயப்படுத்தி சாப்பிட வச்சுட்டாங்க. அப்போ தான் அவங்களுக்கு எதிராக என் சக்தியை பயன்படுத்த மாட்டேன்னு நினச்சாங்க. இப்போ என் உடம்பு ரொம்ப பலவீனமாக இருக்குது. என்னால் எழுந்து நிற்கக்கூட முடியல சொன்ன கேசவன் மனமுடைந்து போய் அப்படியே அந்த தூணில் சரிந்து உட்கார்ந்தார். பேசும்போதே அவருக்கு மூச்சு வாங்கியது. அதை கேட்டதும் ஹரிஷுக்கு அந்த டாப் 10 ஆர்கனைசேஷன் மீது கோபம் வந்தது. எனது தசை முடக்க மாத்திரையா?
அதுவும் இவ்வளோ வயசானவருக்கா? குறிப்பிட்ட அளவை விட ஒரு துளி அதிகமாக போனால் கூட இவருக்கு பேரலிசிஸ் வந்துருமே. அதுக்கப்புறம் இவரோட ஒரு பக்கம் நிரந்தரமா செயலிழந்து போயிடும். எப்படி இவ்வளோ இரக்கம் இல்லாம இருக்காங்க என்ற ஹரிஷின் மனதில் அவர்கள் மீதான எண்ணம் இன்னும் கீழ் இறங்கியது. ஹரிஷ், இதுக்கு மேலே என்னை உன்னால காப்பாற்ற முடியாது. உங்ககிட்ட நான் ஒரே ஒரு உதவியை மட்டும் கேட்பேன். கண்டிப்பா நீ அதுக்கு மாட்டேன்னு மட்டும் சொல்லக்கூடாது. கேசவன் கெஞ்சுவதை போல கேட்க, நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும் சார், ஆனா அதுக்கு அவசியம் இல்லை. அப்புறம் உங்களுக்காக உங்க பேத்தியெல்லாம் என்னால் பார்த்துக்க முடியாது. இந்த கொஞ்ச நாள் அவளை சமாளிக்கவே எனக்கு போதும் போதுன்னு இருக்கு. பதில் சொன்ன ஹரிஷ் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு டேப்லெட் டப்பாவை எடுத்தான். அதில் சிவப்பு கலரில் இருந்த ஒரு மாத்திரையை தனியாக பிரித்தவன், இந்த டேப்லெட்டை சாப்பிடுங்க சார். இது உங்க உடம்புல இருக்கிற அந்த தசை முடுக்கு டேப்லெட்டோட நெகட்டிவ் எஃபெக்டை அழிச்சிரும். உங்களோட சக்தியும் வலிமையும் திரும்ப கிடைச்சிரும். இது இந்த மாதிரி விஷமுறிக்காகவே ஸ்பெஷலாக ரெடி பண்ணப்பட்ட ஒரு டேப்லெட். சொல்லிக்கொண்டே அவருடைய கையில் அதை வைத்தான். கேசவன் ஹரிஷை ஏதோ ஒரு அதிசய பொருளை போல பார்த்தான். இவன் என்ன மேஜிக் மேனா? அவனோட பாக்கெட்ல இருந்து ஒன்னொன்னா எடுத்து நம்மளை அதிர்ச்சி அடைய வைக்கிறான். இவங்கிட்ட இல்லாத விஷயமே இருக்காது போலையே என நினைத்தவர், தம்பி ஓ நல்ல எண்ணம் எனக்கு புரியுது. ஆனால் இந்த தசை முடுக்க மாத்திரையை உருவாக்குனது சென்ட்ரல் ஹீலிங் அகாடமியை சேர்ந்த ஒரு இன்டெலிஜென்ட்டான ப்ரொஃபஸர். அவரோட கலவை எப்போவுமே ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதை யாராலையும் முறியடிக்க முடியாது என்று ஒரு பெரும் மூச்சுடன் கூறினார். என்னை நம்புங்க சார், கண்டிப்பாக அது வேலை செய்யும். ஹரிஷ் சிரித்துக்கொண்டே நம்பிக்கையுடன் சொல்ல, அவனை ஒரு முறை ஆழமாக பார்த்தவர், சரி இதுக்கு மேலே மோசமாக போகிறதுக்கு என் உடம்புல எதுவுமே இல்லை, உனக்காக இதை சாப்பிட்றேன். ஆனால் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இதை வேலை செய்யாது. அதனால் உன்னை யாராவது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ இங்கிருந்து வெளியே போயிடணும், ஓகேவா என்றவர் அந்த மாத்திரை விழுங்குவதற்கு முன்னால் கண்களை மூடி எதையோ நினைத்து கொண்டார். பின்பு ஒரே வினாடியில் அதை வாயில் போட்டு விழுங்கினார். சார், உங்களை காப்பாற்றுறதுக்காக நான் நிறைய சிரமங்களை சந்தித்தேன். யார் யார் கூடவோ சண்டெல்லாம் வேற போட்டேன். ஒரு வழியாக இவ்வளோ தூரம் வந்துட்டேன். கண்டிப்பாக வெறும் கையோடு திரும்பி போக மாட்டேன். சப்போஸ் அப்படி நடந்தால் உங்கள் பேத்தியே என்னை சும்மா விட மாட்டா. ஹரிஷ் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கேசவன் தன் உடம்பில் சொல்ல முடியாத ஒரு ஆற்றலை உணர்ந்தார். அவருடைய உடம்பில் எலும்புகள் அசையும் சத்தம் வெளியில் கேட்டது. அதை கேட்டு புருவத்தை சுழித்த ஹரிஷ், இந்த வயசுலேயும் ரொம்ப பலசாலியாக தான் இருப்பார் போல, இல்லாட்டி எலும்புகளோட சத்தம் இந்த அளவுக்கு கேட்காது. அதனால தான் இவருக்கு தசை முடுக்கு மாத்திரையை கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி இந்த இரும்பு சங்கிலிகளால் இவரை பிடிச்சு வச்சிருக்க முடியாது. அதெல்லாம் இப்போவோ நொறுங்கி போயிருக்கும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். சில நிமிடங்களுக்கு பிறகு கண்களை திறந்த கேசவன் இளைஞனின் உற்சாகத்தோடு தரையில் இருந்து துள்ளி குதித்து எழுந்தார். மிரியட்ஸின் சக்தி வாய்ந்த மனிதர்களில் ஒருவர் மீண்டும் அவருடைய பலத்திற்கு திரும்பியது போல இருந்தது. உனக்கு எப்படி நன்றி சொல்லுதுனே தெரியல. என் உயிரை ஒரு தடவை இல்லை 2 தடவை நீ காப்பாத்திருக்க. என் வாழ்நாள் முழுக்க நிச்சயமா இதை நான் மறக்க மாட்டேன். இனிமேல் உனக்கு எப்போ எந்த உதவி தேவைனாலும் தயங்காம நான் செய்வேன் என்று கேசவன் ஹரிஷை அன்போடு அணைத்து கொண்டார். அதெல்லாம் பரவாயில்ல சார், இதுக்கு மேலேயும் லேட் பண்ணா கண்டிப்பா விடிஞ்சிரும், நாம போலாம் ஹரிஷ் சொல்ல சந்தோஷமாக சிரித்த கேசவன், ஆமா என் பேத்தி வேற அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பா என்று கூறியபடி அவன் பின்னால் ஏணியில் ஏறினார். அந்த ஷெல்ஃபுக்கு பக்கத்தில் கன்னத்தில் கை வைத்து கவலையோடு உட்கார்ந்திருந்த மோனிஷா திடீரென்று தரையில் இருந்த டைல்ஸ் நகரவும் அதிர்ச்சியோடு பார்த்தாள். அதிலிருந்து முதலில் ஹரிஷின் தலை வெளியே வர நெஞ்சில் கை வைத்து பெரு மூச்சு விட்டவள் பின்னாலேயே அவளுடைய தாத்தாவும் வருவதை பார்த்து உற்சாகத்தோடு எழுந்து அவரிடம் ஓடினாள். தாத்தா, நான் இனிமே உங்களை பார்க்கவே முடியாதுன்னு பயந்துட்டேன். கண்களில் கண்ணீர் வழிய சொன்னவள் அவரை இறுக்கமாக கட்டிப்பிடித்தாள். எதுக்கு குட்டிமா அழுகிற? அதான் தாத்தா வந்துட்டேன்ல, இனி எந்த பிரச்சனையும் இல்லை. அவளுடைய கண்ணீரை துடைத்தபடி சொன்னவர் பேத்தியின் தலையை ஆதரவாக தடவி கொடுத்தார். ஃபைனலாக நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த அழகான தருணத்தை கெடுக்கிறதுக்கு எனக்கு மனசில் தான். பட் நாம் இன்னும் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் தான் இருக்கோம். லைப்ரரியோட செக்யூரிட்டி கார்ட்ஸ் நம்மளை பார்த்துட்டாங்கன்னா மாட்டிக்குவோம். அதனால் ஹரிஷ் அங்கிருந்த ஷெல்ஃபில் சாய்ந்தபடி சொல்ல, ஹரிஷ் சொல்கிறதும் சரிதான் மோனி, நாம் உடனே இங்கிருந்து கிளம்பலாம் சொன்ன கேசவன் மோனிஷாவின் கையை பிடித்தார். அவர்கள் 3 பேரும் வெளியே செல்ல முயற்சிக்க அப்போதுதான் லைப்ரரியின் கதவு பூட்டப்பட்டிருப்பது ஹரிஷிற்கு ஞாபகம் வந்தது. இதை மறந்துட்டேன் பாருங்க, முன்கதவு வழியாக நம்ம போக முடியாது. இருங்க ஒரு நிமிஷம் வரேன், கண்டிப்பாக இங்கே ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கும் சொல்லியபடி லைப்ரரியை சுற்றி கண்களை ஓட்டியவன் ஒரு ஜன்னல் மட்டும் வித்தியாசமாக இருக்க அதுதான் எமர்ஜென்சி எக்ஸிட் என்பதை புரிந்து கொண்டான். வாங்க போலாம் என்று சொல்லியபடி அந்த ஜன்னல் பக்கத்தில் சென்றவன் அதன் கதவை பிடித்து இழுக்க ரொம்ப இறுக்கமாக இருந்த அந்த கதவு ஒரு வழியாக திறந்தது. கவனமா இருங்க, எந்த பில்டிங் கிட்டையும் போயிடாதீங்க, அங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கும், இந்த இருட்டிலேயே மறைஞ்சு ஓடுங்க என்று சொல்லியபடி அவர்கள் இருவரையும் வெளியே அனுப்பிவிட்டு தானும் குதித்தான். அவன் சொன்னது போலவே செய்தவர்கள் நிற்காமல் ஓடத் தொடங்கினார்கள். காலேஜை விட்டு கொஞ்ச தூரம் வெளியே வந்த பிறகு திரும்பி பார்த்தவர்கள் தங்களை யாரும் துரத்தாததைக் கண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். இப்போதைக்கு நாம் பாதுகாப்பாக தான் இருக்கோம், ஆனால் இன்னொரு தடவை இந்த மாதிரி மாட்டிக்காதீங்க கேசவன் சார்
ரொம்ப பாதுகாப்பான இடத்துல மறைஞ்சிக்கோங்க. டாப் 10 ஆர்கனைசேஷன் சேர்ந்த யாரும் உங்களை கண்டுபிடிச்சிடக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருங்க என தாழ்ந்த குரலில் அவரை எச்சரித்தான் ஹரிஷ். நிச்சயமா ஹரிஷ், இன்னொரு தடவை அவங்க கிட்ட நான் மாட்டினா அதே இடத்துல என்னை கொன்றுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தலையாட்டிய கேசவன், நீயும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஹரிஷ். என்னை காப்பாற்றினது நீதான்னு தெரிஞ்சா அவங்க சும்மா விட மாட்டாங்க என்று கவலையுடன் கூறினார். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க சொன்ன ஹரிஷ் மோனிஷாவை பார்த்து, மோனிஷா, நான் உனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்டேன். உன் தாத்தாவை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனி அவரை பாதுகாப்பாக பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு என்றான். ரொம்ப தேங்க்ஸ் ஹரிஷ். அது தவிர வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. மோனிஷா நன்றியுடன் சொல்ல, இப்படியே மாற்றி மாற்றி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தா உன் தாத்தாவை அங்கே காணுன்னு கண்டுபிடிச்சு நம்மளை தேடி வந்துடுவாங்க. இதுக்கு மேலே என்னோட ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். பார்த்து பத்திரமா போங்க என்றான் ஹரிஷ். இப்போதைக்கு ஒரு கடமையைத்தான் முடித்திருக்கிறான். இன்னும் அக்ஷராவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஆனால் அங்கிருந்து கிளம்ப நினைத்தான். அவன் ஏதோ அவசரத்தில் இருப்பதை புரிந்து கொண்ட கேசவன், இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹரிஷ், உனக்கு வேற ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு எனக்கு புரியுது, நீ கிளம்பு, நாங்கள் பார்த்துக்கிறோம் கேசவன் தைரியமாக சொல்ல, ஹரிஷும் அவருக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். அந்த வழியாக வந்த பஸ்ஸை நிறுத்தி ஏறிய ஹரிஷ் அது பாதி வழியை கடந்திருந்த போது திடீரென தன் தலையில் அடித்து கொண்டான். ச்சே, நான் ஒரு பைத்தியம். கேசவன் சார் கிட்ட அந்த கன்சோலிடேஷன் ஃபார்முலாவை பற்றி கேட்க மறந்துட்டேன். லைப்ரரியோட அண்டர் கிரவுண்டில் இருந்தப்போ அவர் பேசினதை வச்சு பார்க்கும்போது அவருக்கு அதை பற்றின ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு. அதை பற்றி மறக்காமல் கேட்டிருந்தா அதோட ரகசியத்தை எப்படியாவது தெரிஞ்சிட்டு இருந்திருக்கலாம். அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். மனதிற்குள் புலம்பியவன் அவன் வந்த பஸ் ஸ்டாண்டிற்குள் நுழையவும் அதிலிருந்து இறங்கினான். அப்போது சரியாக அவருடைய போன் அடிக்க அதில் விக்டரின் பெயர் வந்தது. திடீரென விக்டர் அழைக்கவும் ஹரிஷ் குழப்பத்துடன் போனை பார்த்தான். இந்த நேரத்தில் விக்டர் எதுக்கு கால் பண்றான்? ஒருவேளை கேசவன் சாரை நம்ம காப்பாத்தினது அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ? அதுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான் கூப்பிடறான்னு நினைக்கிறேன் நினைத்த ஹரிஷ் போனை அட்டன் செய்து காதில் வைத்தான். சொல்லு விக்டர், இந்த நேரத்தில் கூப்பிட்டுருக்க, எதுவும் முக்கியமான விஷயமா? ஹரிஷ் கேட்க மறுமுனையில் விக்டரின் குரல் பதட்டத்துடன் ஒலித்தது. ஹரிஷ், இங்க ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு. உங்ககிட்ட ஏதாவது ஆளுங்க இருந்தா உடனே அனுப்பி வை, ரொம்ப எமர்ஜென்சி என விக்டர் சொல்ல, விக்டர் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாரு, நிதானமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, அப்பதான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்றான். 2 நாளைக்கு முன்னாடி நம்ம அமைப்போட சுப்ரீம் கமாண்டர், அதாவது நம்ம எல்லாருக்குமான தலைவர், சென்னைக்கு வர்றதுக்காக தனியாக கிளம்புனாரு. நாங்களும் கூட வரலாம்னு எவ்வளவோ ட்ரை பண்ணோம். பட் சில காரணங்களால அவர் தனியாக தான் போவேன் பிடிவாதமாக கிளம்புனாரு. திடீர்னு நேற்று அவர்கிட்ட இருந்து 2-3 தடவை ஆபத்துக்கான எமர்ஜென்சி சிக்னல் கிடைச்சது. அந்த சிக்னல் காட்டின லொக்கேஷனை கண்டுபிடிச்சு பக்கத்தில் இருக்கிற நம்ம ஆளுங்களை அந்த இடத்துக்கு போய் பார்க்க சொன்னோம். ஆனால் அங்கே சண்டை நடந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்லை. எங்கள் எல்லாருக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. இந்த பிரச்சனை எவ்வளோ சீரியஸ்னு உனக்கு புரியுதுல்ல? நீ ஏதாவது பண்ணி உடனே அவரை கண்டுபிடி. இன்னைக்குள்ள எப்படியாவது நாம சுப்ரீம் கமாண்டரை கண்டுபிடிச்சே தீரணும். விக்டர் இடையில் மூச்சு கூட விடாமல் அவசரமாக சொல்லி முடித்தான். சரி சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உடனே போய் அவர் எங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிறேன். நீ அந்த கடைசியா சிக்னல் வந்த லொகேஷனை மட்டும் எனக்கு அனுப்பு என்று விக்டரிடம் கூறிவிட்டு போனை வைத்த ஹரிஷ், இப்பதான் கேசவன் சாரை காப்பாற்றணும், அதுக்குள்ள மிரியட்ஸோட தலைவரையே காணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தா இந்த டாப் 10 ஆர்கனைசேஷன் இப்ப மிரியட்ஸை குறி வச்சு அட்டாக் பண்றாங்கன்னு தோணுது. அவங்களோட தலைவர்களை மிரியட்ஸை சேர்ந்தவங்க கடத்திட்டாங்கன்னு சொன்னதெல்லாம் பொய்யாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு காரணத்தை சொல்லி மிரியட்ஸ் அமைப்பை சேர்ந்த ஒவ்வொருத்தரையா கொள்ள திட்டம் போட்டிருக்கலாம் என்று நினைத்தான். அப்படியே இப்போது அவரை காப்பாற்ற யாரை அழைக்கலாம் என்று யோசித்தவன், ஸ்ரீதரும் அவரோட ஆளுங்களும் நமக்காக மும்பையில் காத்திருக்காங்க. ஸோ அவங்கள கூப்பிட வழி இல்லை. இப்போ நான் தனியாக போய் இவ்வளோ பெரிய சிட்டியில் அவர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும்னா அது வெக்கப்புல் போரில் ஊசியை தேடுற மாதிரி தான். இப்போ என்ன பண்ணலாம்? தலையில் தட்டியபடி சிந்தித்த ஹரிஷ் மீண்டும் விக்டரை அழைத்து சுப்ரீம் கமாண்டரின் போட்டோவை அனுப்பச் சொன்னான். இல்லாவிட்டால் யாரை தேடுகிறோம் என்று அவனுக்கே தெரியாது. சடனாக தீபக்கின் நினைவு வர அவனுக்கு அழைத்த ஹரிஷ், தீபக், நீயும் நீரஜும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். காணாம போன ஒருத்தரை தேடி கண்டுபிடிக்கணும் என்று சொன்னவன் அதை பற்றிய விவரங்களையும் அவனுக்கு எடுத்து கூறினான். பின்பு பிரச்சனையையும் ராபர்ட்டையும் அழைத்தவன் அதையே சொல்ல அவர்களும் சம்மதித்தார்கள். இவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு ஜீவாவை ஹெல்ப் கூப்பிடலன்னா கண்டிப்பா அவன் கோவப்படுவான் என மனதிற்குள் நினைத்த ஹரிஷ் போனில் ஜீவாவின் நம்பரை தொடப்போக அப்போது ஜீவாவிடமிருந்தே அவனுக்கு கால் வந்தது. ஜீவா, உனக்கு 100 ஆயுசு, நான் இப்பதான் உனக்கு கூப்பிடலான்னு ஹரிஷ் சொல்லி கொண்டு இருக்கும் போதே குறுக்கிட்ட ஜீவா, ஹரிஷ், நீ உடனே வீட்டுக்கு வர முடியுமா? இங்க ஒரு பிரச்சனை என்று அவசரமாக அழைத்தான். என்னாச்சு ஜீவா என கேட்ட ஹரிஷ் தான் இப்போது அங்கு வரும் நிலையில் இல்லை என்று சொல்லத்தான் நினைத்தான். ஆனால் அதை அவனால் வெளியில் சொல்ல முடியவில்லை. ஏன் எனக்கு இப்படி பிரச்சனை மேல பிரச்சனையா வருது? யோசித்தவனுக்கு தலை வலிப்பது போல இருந்தது. இந்த 2 நாட்களாக மூச்சு விடக்கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் இன்னும் பிரச்சனைகள் தீர்ந்தபாடில்லை. ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டவன் மறுமுனையில் ஜீவா சொல்வதை கவனிக்க ஆரம்பித்தான். எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஹரிஷ், நான் நல்லா தான் இருக்கேன். இன்னைக்கு கார்ல வரும்போது ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறத பார்த்தேன்.
அவர் அப்படியே விட்டுட்டு வர எனக்கு மனசு இல்லை. அதனால அவரை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவருக்கு வேற ரொம்ப அடிபட்டு ரத்தம் போயிட்டு இருக்கு. உங்ககிட்ட ஏதாவது ஹெர்பல் டேப்லெட்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வா. அதுக்காக தான் அவனை கூப்பிட்டேன். ஜீவா கவலையோடு பேச அமைதியாக யோசித்த ஹரிஷ், ஜீவா பேசாமல் அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்க வேண்டியது தானே என்று கேட்டான். இல்லை ஹரிஷ், அவர் அடிபட்டிருக்கிறத பார்த்தா நார்மல் ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல. ஒருவேளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் வேற ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதான் நீ வந்து பார்த்ததுக்கு அப்புறமா முடிவு பண்ணிக்கலான்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ நீ உடனே கிளம்பி வரியா? ஜீவா கேட்க ஹரிஷால் மறுக்க முடியவில்லை. சரி வரேன், அது வரைக்கும் அவரை கவனமாக பார்த்துக்கோ சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தவன் பஸ் ஸ்டாண்டில் இருந்து வெளியே வந்து ஒரு டாக்ஸியை நிறுத்தி ஏறினான். அக்ஷராவை பார்க்க கிளம்பலான்னு நினச்சேன், ஆனால் இப்போவும் அது முடியாத போல. சரி முதல்ல ஜீவா வீட்டுக்கு போய் என்ன செய்ய முடியுதுன்னு பார்ப்போம். முடிவெடுத்தவன் கண்களை மூடி காரின் சீட்டில் சாய்ந்தான். அதே நேரத்தில் ஜீவா டென்ஷனுடன் அந்த வீட்டின் கெஸ்ட் ரூமுக்குள் நடந்து கொண்டிருந்தான். ஜீவா, அவர் என்ன எந்திரிக்கலையா? அங்கே வந்த திவ்யா கவலையுடன் கேட்க, அவருக்கு இருக்கிற காயத்தோட அளவை பார்த்தா இப்போதைக்கு அவர் கண்ணு முழிப்பாருன்னு தோணலை என பதில் சொன்னான் ஜீவா. ஜீவா பல வருடங்களாக சென்னையில் இருக்கிறான். நிறைய அடிதடி சண்டைகளையும் பார்த்திருக்கிறான். அவ்வளவு ஏன், அவனுடைய உடம்பிலேயே டசன் கணக்கான காயங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் இவ்வளவு கடுமையான காயத்துடன் ஒருவரை பார்ப்பது இதுதான் முதல் முறை. அந்த மனிதனுடைய உடம்பில் காயம் படாத இடமே இல்லை. அதிலும் முக்கியமாக அவருடைய தொடை மற்றும் முதுகில் இருந்த காயங்கள் எலும்பு தெரியும் அளவுக்கு ஆழமாக இருந்தது. பிரபாகரனே ஒரு நிமிடம் அந்த மனிதனின் நிலைமையை பார்த்து பயந்து போய்விட்டார். நீங்க அவருக்கு கொடுத்த ஹெர்பல் டேப்லெட் ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? பெட்டில் படுத்திருந்த உருவத்தை எட்டி பார்த்த திவ்யா ஜீவாவிடம் கேட்டாள். நல்ல கட்டுமஸ்தாக தெரிந்த அவருக்கு எப்படியும் 50 வயதிற்கு மேல் இருக்கும். அவரை யார் இந்த அளவிற்கு தாக்கியிருப்பார்கள் என்று அவளுக்கும் புரியவில்லை. உண்மையை சொல்லணும்னா அந்த மருந்து பெருசா எந்த ரியாக்டும் பண்ணல. சின்ன காயங்களை மட்டும்தான் அது சரி பண்ணுன்னு தோணுது. இவருக்கு ஏற்கனவே நிறைய ரத்தம் வேற வேஸ்ட் ஆயிடுச்சு. அவர் இப்போ வரைக்கும் உயிர் பிழைச்சிருக்கிறதே ஒரு அதிசயம் தான் சொல்லணும். எப்படியோ ஹரிஷ் சீக்கிரமா வந்துட்டா பரவாயில்ல, இல்லைனா இவரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்தான் என்று ஜீவா பெரும் மூச்சு விட்டான். அவரை அங்கு கொண்டு வந்த உடனேயே ரத்தத்தை நிறுத்துவதற்கு அவர்களால் முடிந்ததை செய்திருந்தார்கள். ஆனால் அது வெறும் தற்காலிக தீர்வுதான். ஹரிஷ் இங்கே வந்தாலும் இவ்வளோ காயத்தோடு இருக்கிறவர் அவரால் காப்பாற்ற முடியுமா? அவர்கிட்ட இதுக்கான டேப்லெட் இருக்குமா? அப்படி இல்லாட்டி இங்கே வந்து தானே உருவாக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்கான்னு வேற தெரியல. இது சரியா வருமா ஜீவா? நம்மளால் இவரை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறியா? திவ்யா யோசனையுடன் கேட்டாள். ஜீவாவின் நம்பிக்கையை நசுக்க விரும்பவில்லை என்றாலும் யதார்த்தத்தை அவளால் மறுக்க முடியவில்லை. எனக்கு புரியுது திவ்யா, பட் இப்போ என்கிட்ட வேற சாய்ஸ் இல்லை. உண்மையை சொல்லணும்னா இவரை கொல்றதுக்கு யாரோ துரத்துறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சுச்சுவேஷனில் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறது கண்டிப்பாக பாதுகாப்பு கிடையாது. அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லை, ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்தில் முடிவெடுத்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே இவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் நம்ம மேலே தான் சந்தேகம் வரும். அவங்க கேட்குற கேள்விகளுக்கும் நம்மளால் பதில் சொல்ல முடியாது. ஸோ எனக்கு வேறு வழி தெரியல. ஜீவா தன்னுடைய நிலைமையை அவளிடம் விளக்க புரிந்து கொண்டது போல அவனுடைய தோளில் தட்டி கொடுத்தாள் திவ்யா. அவர்கள் இருவருக்கும் இடையில் எப்போதுமே ஒரு நல்ல புரிதல் இருந்தது. ஜீவா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ இங்கே இருந்து அவர் கவனிச்சுக்கிறியா? திவ்யா மெதுவாக கேட்க, இதை கேட்கணுமா திவ்யா? சொல்லப்போனா இதெல்லாம் நீ பொறுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. எதுக்காக இவரை இங்கே கூட்டிட்டு வந்தேன்னு என்கிட்ட சண்டை கூட போட்டிருக்கலாம். இந்த கொஞ்ச நாளா உன் தோளில் அதிகமான பொறுப்புகளை சுமந்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் என்ற ஜீவா அவள் கையை பிடித்தபடி குற்ற உணர்வுடன் திவ்யாவை பார்த்தான். ஜீவா ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்ந்த நாள் முதலாகவே அவர்களுடைய பிசினஸின் அனைத்து பொறுப்புகளும் திவ்யாவின் தலையில் விழுந்து விட்டது. அதுவரை எப்போதாவது ஜீவாவிற்கு உதவி மட்டும் செய்து கொண்டிருந்தவள் இப்போது முழுதாக அவளே பார்க்க வேண்டியிருந்தது. இது கிட்டத்தட்ட குருவி தலையில் பணங்காய் வைத்த கதைதான். ஆனால் திவ்யா நன்றாகவே சமாளித்தாள். இருந்தாலும் பிசினஸ் வட்டாரத்தில் ஆண்களுக்கு சமமாக தன்னை நடத்தவில்லை என்ற வருத்தம் அவளுக்கு இருக்கத்தான் செய்தது. அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் திறமையாக நிர்வாகத்தை நடத்தினாலும் பெண்தானே என்ற ஏளன பார்வைகள் அவள் மீது விழத்தான் செய்தது. ஆனால் ஜீவாவின் மனது கஷ்டப்படக்கூடாது என்பதால் அதை பற்றியெல்லாம் அவள் அவனிடம் சொல்வதே இல்லை. இப்போது அவனை ஒரு புன்னகையோடு பார்த்த திவ்யா, பரவாயில்ல ஜீவா, எனக்கு இது பிடிச்சிருக்கு. நம்ம பிஸ்னஸ் எல்லாம் கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துக்குவேன். சரி, நான் இப்போ கிளம்புறேன் என்றவள் அவனுடைய கன்னத்தில் முத்தமிட்டு விட்டு அந்த ரூமை விட்டு வெளியேறினாள். திவ்யாவை அனுப்பிவிட்டு ஜீவா கதவை மூட
உங்களை காப்பாற்றுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் என கூறியவன், உங்களுக்கு ஓகேனா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி வர சொல்கிறேன். உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு நீங்களே சொல்லிட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது என்றான். இல்லை வேண்டாம், ஹாஸ்பிட்டல் போனாலும் இதை அவங்களால காப்பாற்ற முடியாது. நான் சாக போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஒன்று இருக்குது என்றவர், ஜீவா ஹர்பல் மெடிசனை பற்றி உனக்கு தெரியுதுன்னா கண்டிப்பாக மிரியட்ஸ் பற்றியும் தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக நான் தான் அதோட சுப்ரீம் கமாண்டர் என அவர் சொல்ல ஜீவாவிற்கு காலடியில் பூமி நழுவியது. மேலும் அவனுக்கு அப்படியே தலை சுற்றுவது போல இருக்க அங்கிருந்த கட்டிலை பிடித்து தன்னை நிதானப்படுத்தி கொண்டான். ஹர்பல் மெடிசன் சம்பந்தப்பட்ட 3 முக்கியமான அண்டர் கிரவுண்ட் அமைப்புகளை பற்றி அவன் ரொம்ப நாட்களாகவே கேள்விப்பட்டிருக்கிறான். அதில் மிகவும் மர்மமாக இருக்கும் ஒரு குழுவை பற்றி யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக இருந்தாலும் மிரியட்ஸ் மற்றும் டெவில் கேங் என்ற 2 அமைப்புகளும் ஹர்பல் மெடிசன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நன்றாகவே தெரிந்த பெயர்கள்தான். அதுவும் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்ந்த பிறகு இந்த பெயர்கள் அவனுக்கு தெரியாமல் இருந்தால்தான் அதிசயம். நான் தெரியாமல் ஒரு புதக்குழிக்குள்ள காலை விட்டுட்டானோ என மனதிற்குள் நினைத்த ஜீவா, ஒரு உயிரை காப்பாற்றுறது கண்டிப்பாக தப்பான விஷயம் கிடையாது. அவர் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்ற முடிவுக்கு வந்தான். இந்த கொஞ்ச நாட்களாகவே ஹரிஷுடன் நெருக்கமாக பழகுவதால் ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டுமென்றால் அவன் எந்த எல்லை வரை போவான் என்பதை பல சமயங்களில் ஜீவா பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டுதான் இருந்தான். அதனால் தான் செய்தது சரிதான் என்ற முடிவுக்கு வந்தவன் அப்போதுதான் இன்னொன்றும் ஞாபகத்திற்கு வந்தவனாக அவரை பார்த்து, உங்களை யார் சார் இந்த அளவுக்கு காயப்படுத்தினது என்று கேட்டான். ஏனென்றால் சிவம் போன்ற ஒரு ஆளை காயப்படுத்துவது அவ்வளவு எளிதல்ல. அவருடைய எதிரிகள் நிச்சயம் சக்தி வாய்ந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அவனுடைய முகத்தில் மாறும் உணர்ச்சிகளையே பார்த்து கொண்டிருந்தவருக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. அவங்க ஹர்பலிஸ்ட் சொசைட்டி, அப்புறம் டாப் 10 ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க என்றவர் தனக்கு என்ன நடந்தது என்ற உண்மையையும் அவனிடம் கூறினார். ஜீவா, எனக்கு இங்கே சென்னையில் ரகசியமாக ஒரு ஃபேமிலி இருக்குது. அது மூலமாக ஒரு பையனும் இருக்கான். அவன் ஒரு சாதாரண குடும்பத்தில் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கான். 2 மாதத்துக்கு ஒரு தடவை சீக்கிரட்டாக சென்னைக்கு வந்து அவனை பார்த்துட்டு போவேன். அப்படி இந்த தடவை வரும்போது அவங்க என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த அமைப்புகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து திடீர்னு என்னை அட்டாக் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. என் மகனை பற்றின உண்மையை அவங்க கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் அவங்களோட கவனத்தை திசை திருப்பி ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டேன். எல்லா திசைகள்ல இருந்தும் ஆட்கள் என்னை பின்தொடர்ந்து தாக்க ஆரம்பித்தாங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்தேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் முடியல. அதனால் தப்பிக்க ட்ரை பண்ணேன். அப்படி தப்பிச்சு ஓடி வரும்போது தான் ரோட்டில் மயங்கி விழுந்துட்டேன். அப்போ தான் நீ என்னை பார்த்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க என்று அவர் தன்னுடைய கதையை சொல்ல ஜீவாவின் கை முஷ்டி இறுகியது. டாப் 10 ஆர்கனைசேஷனும் அதை சேர்ந்த மற்ற அமைப்புகளும் தங்களை பெரிய நீதிமான்கள் மாதிரி பெருமையாக சொல்லிக்கிறாங்க. ஆனால் உண்மையில் இவ்வளோ பெரிய தப்பை அவங்க பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு போட்டி வைக்க போகிறதா சொல்லி கடைசியில் ஹரிஷுக்கும் இதே மாதிரி தான் பண்ணாங்க. நல்ல வேளை எப்படியோ என் நண்பன் உயிர் பொழைச்சி வந்துட்டான் என நினைத்த ஜீவாவிற்கு அவர்கள் மீதான வெறுப்பு மேலும் அதிகரித்தது. அதே நேரத்தில் சிவம் மீண்டும் பேச ஆரம்பித்திருந்தார். நான் ரொம்ப பர்ஃபெக்ட் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.